வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவு சரணம் காசி தேவ குலகண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமாப்பணம் சரணம் காசி தேவகுரி தௌதிரு கிணராமனகுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம சிரபம் வீரேஸ்வரி நரரி பாபா ஜெயத்திருவுடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீ காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணோ பைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகோபேஷபச்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் குருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம் வேத பைரவம் திருவடியப்பனம் சரணமங்கிரே நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததா வாரஹா நட்சத்திர விஷ்ணுரேவசா யோகசகாரணம் சே விஷ்ணுமாயா ஜெகத்குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः மகாதேவி வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாகாது ஓம் சுமனத்வஜா வித்மஹே சூலஸ்தாய் தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாகாது ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி சிவாசதா நமஸ்தே. இனி யோகமாயா ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவரி ஆன்மீக தகவல். இன்றைக்கி தேதி 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/26. இந்த வீடியோ 101வது சதஸ் 101வது சதஸ் 101வது வீடியோ. இப்போ காலை மணி ஒரு 8:30 மணி ஆயிடுது. இன்றைக்கி நான் பிரிக்ஃபீல்ட்லேருந்து தான் மலேசியா பிரிக்ஃபீல்ட்லேருந்து தான் நான் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி குழந்தைகள் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. எல்லோரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்பா அம்மா முதல் படி ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஒன்று கிண்டர்கார்டன் அனுப்பியிருப்பாங்க, இல்லைன்னா தமிழ் பள்ளி, இல்லை இங்கிலீஷ் ஸ்கூல், ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு ஒன்றாவது கிளாஸ் ஒன்று சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன, பிள்ளைங்களுக்கு நம்ம தான் குருவாக நம்ம பிள்ளைங்களுக்கு உபதேசம் பண்ணணும். எப்படின்னா மாதா பிதா குரு தெய்வம். ஒரு குழந்தைக்கு முதல் குரு அப்பா அம்மா, ரெண்டாவது தான் நம்மளுக்கு குரு ஒரு வழிகாட்டி. அப்போ எந்த ஒரு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதாவது நம்ம வேதத்தில் கண்கண்ட குலதெய்வம் சூரிய பகவான், சூரிய நாராயண சுவாமி. அவரோட மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஓம் அஸ்வத் பிரஜாய் வித்மஹே பாச அஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரஜோதயாத். எப்பயுமே இந்த காயத்ரி மந்திரத்துக்கு தோஷம் இல்லை. காயத்ரி மந்திரம் எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் சொல்லலாம். இப்போ எடுத்துக்காட்டு வேதத்தில் ஒரு அங்கம் இருக்குது. அதில் நான் இன்னொரு நாளைக்கு வளர்க்குறேன். பெண்கள் சுத்தம் இல்லாத காலத்துக்குள்ளே காயத்ரி ஜபம் பண்ணணும்னு சொல்லி வேதம் வலியுறுத்துது. பூஜைகள் பண்ணக்கூடாது, ஆனால் மனசுகளுக்கு காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக சொல்லணுமா. ஒரு அம்பாள் ஒரு காயத்ரி மந்திரம் கற்றுக்கணும். ஏன்னா ஒரு பெண்களுக்கு ஒரு தேவியை பிடிக்கும். சில பேருக்கு காட்டேரி அம்பாளை பிடிக்கும், அதுவும் அன்பான அம்பாள். சில பேர் காட்டேரி பயப்படுறாங்க, இல்லை அம்பாள் அன்பான அம்பாள். காளி மாதா இன்னும் அன்பான அம்பாள். துர்காதேவி, பிரத்யங்கரா, வாராகி எல்லாமே அன்பான அம்பாள் தான். நான் புவனேஸ்வரி அம்பாலை பிரதானமாக எங்கள் முன்னோரோட உபதேசம் பண்ணதுக்காக நாங்கள் புவனேஸ்வரி அம்பாலை கும்பிடுங்க. தாய் கடவுள் இல்லையா, எல்லாத்துக்கும் அகில லோக தாய் புவனேஸ்வரி அம்பாள். அவங்களுக்கு கீழே தான் எல்லா அம்பாலும் வரும். அங்க தேவதைகள் எல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்களுக்குலாம் தெரியும், எல்லா அம்பாலும் புவனேஸ்வரி கீழே தான் வருவாங்க. அதனால் அதாவது புவனேஸ்வரியை தான் கேட்ட வரத்தை கொடுப்பாங்க. அவங்கள மட்டுமே கும்பிடணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், தவற நினச்சிக்காதீங்க. இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா, இது ஸ்ரீவித்யா உபாசனை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா தேவி மந்திரத்துலேயும் ஒரு மந்திரத்தை தப்பாக உபதேசம் பண்ணிட்டா அந்த மந்திரத்துக்கு பாப விமோசனம் கொடுக்கக்கூடிய மந்திரம் புவனேஸ்வரி காயத்ரிக்கு மட்டும்தான் உண்டா. இப்போ ஒரு காளி மாதா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சில தவறுகள் பண்ணலாம். இப்போ காளி மாதா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் சில தவறுகள் பண்ணலாம். சில பேர் வாராகி கும்பிடுவாங்க, சில மந்திரங்கள் தெரியாமல் சொல்லலாம், தெரியாமல் சில பூஜை முறைகளை செய்யலாம். அவங்களுக்கு தெரியாமல் தான், தெரிஞ்சால் யார் செய்ய போகிறா. இப்போ தமிழக மத்தியில் ஒரு பக்திய மார்க்கமாக ஒரு வழிபாடு செய்யும்போது குரு மூலமாக நம்ம செய்யும் போது முடிஞ்ச நம்ம தப்பு செய்யாமல் செய்வோம். குரு மூலமாக இல்லாமல் நம்ம செய்கிற ஒரு வழிபாட்டுக்கு சில தவறுகள் இருக்கலாம், சில மந்திரங்கள் சொல்லும் போது தப்பாக போகலாம். ஆனால் அந்தந்த மந்திரங்களுக்கெல்லாம் தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி புவனேஸ்வரி அம்பாள் காயத்ரிக்கு மட்டும்தான் உண்டு என்று நான் சொல்லலை. ஸ்ரீ வித்யா உபாசனை பற்றி தசாமகா வித்தியுடைய சாஸ்திரத்தில் இருக்குது. இது நல்லா படித்த குருமார்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும். அதாவது நாராயணாய் வித்மஹே புவனேஸ்வரீஷ தீமஹே தன்னோ தேவி பிரஜோதியாகும். இந்த மந்திரம் எல்லா பெண்களும் தயவுசெய்து சொல்லிவிட்டு மற்ற தெய்வங்களை கண்டிப்பாக நீங்கள் கும்பிடணும். ஆனால் நான் சொல்கிறேன், 6 மணிக்கு எந்திரித்து, இல்லை உங்களுக்கு சீக்கிரம் இருந்துச்சாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் புவனேஸ்வரி மந்திரத்தை சொல்லி பாருங்களேன். பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனைகள், மனசுக்கு வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம், தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் சொல்லலை, வேத சாஸ்திர உண்மை. அப்போ எப்பயுமே நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம கல்வி நல்லா இருக்கணும், பிரம்ம ஞானம் வரணும். அந்த குழந்தைக்கு
ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸ் வரணும். அப்படின்னா ஒரு ஞானம் வரணும். அதுக்கு எல்லாரும் வந்து குலதெய்வமான சூரிய பகவானை மனதால் நினைக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு, ஒரு குழந்தைக்கு அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி நட்சத்திரம் ஒரு குழந்தை. அப்போ எடுத்தோன்னே விநாயகரை தான் கும்பிட சொல்லணும். ஓம் கம் கணபதியை சொல்லுங்கள். மந்திரங்கள் தயவுசெய்து எல்லோரும் கற்றுக்கணும். மந்திரங்கள் நம்ம ரிஷிகள் நம்மளுக்காக கொடுத்து சென்ற நம்மளுக்கு கொடுத்து அவங்க சென்ற பொக்கிஷன் சொத்து. இது நீங்கள் நிலவு விட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க, நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம விநாயகரை மனதால் பிரார்த்தனை பண்ணி, முருகனை கண்கண்ட கடவுள் முருகனை மனதால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, எல்லாத்துக்கும் குலதெய்வம் சூரியநாராயண சுவாமி அவர் மந்திரம் ஓம் அஸ்வத் விஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய பிரஜோதி. இது கண்டிப்பாக சொல்லணும். சொல்லிவிட்டு அதன் பின் என்ன செய்யணும்னா, சரஸ்வதி தேவியோடைய கணவர் சொல்லப்பட பிரம்மதேவரை கண்டிப்பாக, அவர் தான் எல்லாத்துக்கும் வேதத்தை குலதெய்வம் அவர் தான். ஓம் ஞான தேவாய் வித்மஹே வித்யராஜா இது வேதத் மகாய் வித்மஹே இரண்யகர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்மதேவ பிரஜோதியாது. பிரம்ம பிரஜோதியாது கூட சொல்லலாம். இது பிரம்மதேவர காயத்ரி. சரஸ்வதி அம்பல காயத்ரி ஓம் ஐம் வா தேவீஷ வித்மஹே விஷ்ணு ஓம் ஐம் வா தேவீஷ வித்மஹே பிரம்ம பத்னீஷ தீமஹே தன்னோ வாணி பிரஜோதியாது. இது ரொம்ப முக்கியமான மந்திரம். அதாவது பிரம்மதேவர காயத்ரியும் சரஸ்வதி தேவர காயத்ரியும் ஒரு பெண் பிள்ளையோ ஒரு ஆண் பிள்ளையோ ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் ஜபம், இல்லை ஸ்கூலுக்கு முடித்து வந்தவொடனே ஜபம் ஒரு 21 முறை சொல்லி பாருங்கள். அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியில் அக்கறை இல்லாமல் கூட உள்ள பிள்ளைங்க கூட இதை சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஞானம் உபதேசமாகும். இது உண்மை. அதன் பின் அசிதாங்க பைரவர் பிராமி மந்திரம், இது ரொம்ப முக்கியம். அதாவது பிரம்மதேவன், சரஸ்வதி, ஞான பைரவர், அசிதாங்க பைரவர், அப்புறம் பிராமி தேவி, இந்த 4 காயத்ரி மந்திரம் ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்னால காலையில் ஒரு 20 முறை, மதியம் 20 முறை, 20 முறை, ஒரு 30 முறையாக சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒரு நம்ம சமுதாயம் நீங்கள் சொல்லி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு படிப்பே ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கும். ஆனால் சொல்ல 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 அவங்களுக்கு ஒரு தேஜஸ் வரும். ஓகே, பிரம்மதேவ காயத்ரி மந்திரம் நான் சொல்லிட்டேன். வேதத் மகாய் வித்மஹே இரண்யகர்ப்பாய தீமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதியாது. இது பிரம்மதேவரோட காயத்ரி. சரஸ்வதி ஓம் ஐம் வாக் தேவீஷ வித்மஹே பிரம்ம பத்னீஷ தீமஹே தன்னோ வாணி பிரஜோதியாது. இது சரஸ்வதி காயத்ரி. அசிதாங்க பைரவ் சொல்ற ஞான பைரவ் ரொம்ப முக்கியம். ஓம் ஞான தேவாய வித்மஹே வித்யராஜாய தீமஹே தன்னோ அசிதாங்க பைரவ பிரஜோதியாது. பிராமி தேவி ஓம் அம்சத் பிரஜா வித்மஹே கூர்ச்ச அஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி பிரஜோதியாது. இந்த 4 மந்திரம் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க காலையிலேயோ மதியமோ இரவோ அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி 20 முறை கண்டிப்பாக சொல்லணும். கடைசியாக இப்போ ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரம் வச்சு ஒரு நட்சத்திரம் என்னென்ன பைரவர் வராரு நீங்கள் அவர் தான் குலதெய்வம். இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், அஸ்வினி நட்சத்திர ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையோட குலதெய்வமாக நட்சத்திர குலதெய்வம் பேரையூரில் உள்ள ஞான பைரவர். நான் 27 நட்சத்திரத்துக்கும் 27 பைரவர் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்களாம் மனம் பண்ணிக்கணும். கண்டிப்பாக பிள்ளைங்க சொல்லிக் கொடுங்க. நீங்கள் தான் குரு. இப்போ இந்த ஆடியோ பார்க்குறவங்க அப்பா அம்மா எத்தனையோ பேர் இருப்பாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்கு குறிக்கோள் என்ன? பிள்ளைங்க நல்லா படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு மரியாதை குழந்தையாக வரணும், குடும்பத்துக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், அப்பா அம்மா கடைசி மட்டும் கண் கலங்காமல் பார்க்கணும் சொல்லி அந்த பிரார்த்தனை எல்லா அப்பா அம்மாவுக்கும் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா? அதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஒரு குழந்தைங்களை ஞானம் பெறணும். அந்த பிள்ளை குடும்ப வம்சத்தை தளர வைக்கணும். குடும்பத்தோடைய பேரை கெடுக்காமல் குடும்பத்தோட பேரை புகழும் மக்கள் மத்தியில் சிறப்பான ஒரு குழந்தைன்னு பேர் எடுக்கணும்னு சொல்லி தானே நம்ம அந்த குழந்தையும் நல்லா வாழணும், அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்துக்கணும். பிள்ளைங்களுக்கு ஞானம் வர்றதுக்காக பிள்ளைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். கண்டிப்பாக இந்த சரஸ்வதி ஒரு மந்திரமும் பிரம்மதேவ காயத்ரி கண்டிப்பாக சொல்லணும். அடுத்தது ஞான தெய்வம், அதாவது ஞான பைரவர், அசிதாங்க பைரவர். ஞான தேவாய வித்மஹே வித்யராஜாய தீமஹே தன்னோ அசிதாங்க பைரவ பிரஜோதியாது. பிராமி மந்திரம் ஓ அம்சத் பிரஜா வித்மஹே கூர்ச்ச அஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி பிரஜோதியா. இந்த 4 மந்திரம் கண்டிப்பாக ஒரு குழந்தைங்க கண்டிப்பாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சொல்லி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். அதாவது இந்த விஷயத்தில் நான் போய் சொல்ல மாட்டேன். என்னை பற்றி எல்லாம் இந்த ரவி குருக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்.
ஒரு டாக்டர் மகனுக்கு வந்து நல்ல நல்ல ஃபேமிலி, அந்த டாக்டர் நல்ல ஃபேமிலி. அவர் கூட என்னோடய ஃபாலோவர்ஸ் தான், கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். உண்மையான விஷயம் தான் சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து மூத்த மகன், ஆனால் நல்ல ஒரு திறமையான பையன். ஆனால் படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்தது. ரொம்ப சேட்டை பண்ணுவார். பிள்ளைனா சேட்டை பண்ணி தான் அவனை தான் பிள்ளை பாருங்களேன். ஆனால் சேட்டை பண்ணாலும் அவங்க அப்பா சொல்ல, ஐயா அவன் நல்ல நல்ல ஒரு அறிவாளி தானே, ஒழுங்காக உட்காந்து படிக்க மாட்டான் ஐயா. இல்லையா, கண்டிப்பாக இந்த 4 மந்திரத்தை சொல்லுங்கன்னு. அப்போ அவங்க அப்பா கொஞ்சம் கண்டிப்பாக ஐயா காலையில் நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி அவன் ஆகும்னு சொல்லிக்கிட்டு சொல்லி முடித்தார். ஒரு 10 முறை சொன்னார். அப்புறம் ஸ்கூல் விட்டு போயிட்டு வந்தோன்னு 10 முறை சொன்னார். ராஜ 10 சொன்னார். ஒரு வாரம் சொல்லிட்டு வந்தார். அதன் பின் போக அவரே சொல்லாமே சொல்ல ஆரம்பித்தார் பையன். நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் நல்ல பையனாக பேர் எடுத்து நல்ல மார்க் எடுத்து இப்போ காலேஜில் போய் டாக்டர் படிக்கிறார். அவர் காலேஜுக்கு போகும்போதே டாக்டர் என்னை கூட்டிகிட்டு போனார். வாங்கய்யா உங்கள் ஆசீர்வாதம் வேணும், நீங்கள் குரு, எங்களுக்குலாம் ஒரு வழிகாட்டி வாங்கன்னு சொல்லி. நம்ப மாட்டீங்க, இன்ன வரைக்கும் என்னோடய அக்கௌண்ட்டில் மாதம் ஒரு குரு தட்சணை எனக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்காரு. சார் வேணாயா, எதுக்கு? இல்லையா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு ஜெயமாகணும். நான் இவ்வளோ கவலைப்பட்டேன், இப்போ எனக்கு அந்த கவலையே இல்லை. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சொந்த பிஸ்னஸ், அவங்களுக்கு ஒரு சின்னமான ஒரு வருத்தம். இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பிராமி மந்திரத்தை சொல்லுங்களேன், உங்களுக்கு கஷ்டமே வராது. ஓம் அம்சத் பிரஜாய் வித்மஹே கூர்ச்ச அஸ்தாய தீமஹே தன்னோ பிராமி பிரஜோதர். இந்த பிராமி மந்திரம் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா கல்விக்கு மட்டும்தான் சிறந்தது? இல்லை. இந்த பிராமி மந்திரம் இந்த சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, வீட்டில் வந்து பலகாரம் பண்ணி விற்கிறவங்க, சொந்த சாப்பாடு சமைச்சு விற்கிறவங்க, இவங்க அத்தனை பேரும் இந்த காலையில் புவனேஸ்வரி மந்திரம் ஒரு 10 முறை சொல்லிவிட்டு இந்த பிராமி மந்திரத்தை ஒரு நேரம் இருக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு வாரம் சொல்லி பாருங்களேன், அப்புறம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். என்னடா அது, முன்ன பிஸ்னஸ் எப்படி இருந்து இப்போ நம்ம கையில் காசு இவ்வளோ பெருகுது, இன்னும் இப்போ சேமிப்பு கூடிக்கிட்டே வருது, உங்களுக்கே தெரிய வரும். என்கிட்ட இது உங்கள் பிஸ்னஸ் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 3 பேர் இந்த பிராமி மந்திரம் மட்டுமே சொல்லி எனக்கு நல்ல வளர்ச்சி அடையுது. உண்மையிலேயே நல்ல வளர்ச்சி அடையுது. அவங்க கூட இதை பார்த்துக்கிட்ட ஃபாலோவர்ஸ் தான், அவங்களும் எனக்கு ஃபாலோவர்ஸ் தான் டிக்டாக்ல. இதெல்லாம் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் டிக்டாக்ல பேசுனாங்க, இந்த ஆன்மீகத்தை வழிபாடை பற்றி நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்தது வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாரும் தயவு செய்து பிரம்மதேவர் காயத்ரி, சரஸ்வதி தேவி காயத்ரி, ஞான பைரவர் காயத்ரி, பிராமி காயத்ரி, இந்த 4 காயத்ரி மந்திரமும் கண்டிப்பாக ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. அடுத்தது ஒரு 20 வயசு கிட்ட வரும்போதே அதாவது அடுத்த காயத்ரிக்கு போகணும். ஏன்னா 8 அஷ்ட பைரவர் இருக்கார் இல்லையா, ஒரு அஷ்ட பைரவரும் ஒரு வேலை நம்மளுக்கு செய்வார். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெற பைரவருங்க அவங்களாம், நம்மளுக்கு அள்ளி கொடுக்குற பைரவர். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திர குழந்தை வந்து அவங்களுக்கு குலதெய்வம் யார்? அஸ்வினி நட்சத்திரத்துடைய நட்சத்திர பைரவர் வந்து பேரையூரில் உள்ள ஞான பைரவர். அப்போ அந்த குழந்தை என்ன நினைக்கணும், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னே கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கம்மா, நீ அஸ்வினி நட்சத்திரம், உன்னோட நட்சத்திர குலதெய்வம் வந்து பேரையூரில் உள்ள ஞான பைரவருக்கு என்னோட பிரார்த்தனை செய்யணும், அவர் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் வேண்டிட்டு தான் இந்த 4 காயத்ரி மந்திரம் சொல்லணும். வந்து சில பிள்ளைங்களுக்கு அந்த கேஷ் பண்ண தெரியாது, அவங்களுக்கு அது விளங்காது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்கு என்ன மந்திரம் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றாங்களோ அதை நீங்கள் விடுங்க. அப்புறம் சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்பட்ட பிறகு நீ சொல்லணும்மா, இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பைரவர் இருக்கா, நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு இப்பயே உபதேசம் பண்ணணும். ஆமாம், எந்த ஒரு பைரவர் கும்பிட்றதுக்கு முன்னால் புவனேஸ்வரி மறக்கவே கூடாது, தாய் கடவுள் மறக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண்கள் மகாலட்சுமி அம்சம். ஒரு குடும்பத்தை பெண்கள் இல்லைன்னா குடும்பமே இல்லை. அடிக்கடி நான் பெண்களை தப்பாக பேசவும் கூடாது. அவங்க தப்பு சொன்னால் அந்த கர்மம் அவங்க அழிக்கிட்டோம். ஆனால் பெண்களை எப்பயுமே நான் சொல்லுவேன் மகாலட்சுமி அம்சம். பெண்கள் உண்மையிலே கஷ்டப்படவே கூடாது, கஷ்டப்படவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க சரிவர குத்துவலுக்கு பூஜை பண்ணாலே போதும், வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்போயே உபதேசம் பண்ணணும். இந்த மந்திரத்தை ரிஷிகள் நம்மளுக்காக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை கடும் தவம் இருந்து இந்த விஷயத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த கல்வியில் சிறந்து வர்றதுக்கு சில மூலிகைகள் பேர் சொல்கிறேன். வந்து மஞ்சள் பூ கரிசால கன்னி, அது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். மலேசியாவில் இல்லை, நான் ஒரே இடத்துல தான் பார்த்தேன். அது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு ஒரு தனியாக இருக்குது, அது வந்து ரோட்லலாம் முளைச்சி கிடக்கும். அது வந்து இந்த கரிப்பான்னு சொல்லுவாங்க. அது வந்து சில இந்த தைலம் செய்வாங்க, இந்த முடிக்கு எல்லாம் தைலம் செய்வாங்க. அதே கரிசாலையில் வந்து மஞ்சள் பூ கரிசாலை இருக்குது, அதுதான் ஞான மூலிகைன்னு சொல்லுவாங்க. அது இந்த மந்திரத்தை சொல்லி டெய்லி ஒரு இலை சாப்பிடணும் சாஸ்திரம் சொல்லுது.
இது மூலிகை. மஞ்சள் பூ கடிசால கன்னி. அது வந்து படர்ந்து இருக்கும், சின்ன இலையாக தான் இருக்கும், அப்படி படர்ந்து இருக்கும் அது வந்து. ஆனால் பூ வந்து இலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொரசொரப்பாக இருக்கும், இலை கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். பூ வந்து நல்ல அழகான மஞ்சள் பூ பூக்கும், அதான் மஞ்சள் பூ கடிசால கன்னி. அது ஞான மூலிகை. ரெண்டாவது வந்து வல்லாரை. வல்லாரையில் வந்து தாமிர வல்லாரை தனியாக இருக்குது, சாதாரண வல்லாரை, 2 விதமான வல்லாரை, அதுவும் படர்ந்து தான் இருக்கும், அதுவும் ஒரு ஞான மூலிகை தான். இப்போ இந்த 2 மூலிகையில் ஏதாவது ஒரு மூலிகை கிடைச்சா நீங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த இந்த மந்திரம் சொல்ல ஒரு சித்தியாகும். எந்த ஒரு மந்திரம் சொன்னோடனே பலன் கிடைக்காது, அது ஒரு மாதமாவது இல்லை ஒரு வாரமாவது சொல்லணும். சொன்னால் தான் அந்த மந்திரத்துக்கு உயிர் பெறும். உயிர் பெற்ற பிறகு தான் அதுக்கு தகுந்த மூலிகை நம்ம பயன்படுத்தும்போது நம்மளுக்கு வேலை செய்யும். 2வது மூலிகை நான் சொன்னேன், வல்லாரை சொல்லப்படுற செடி, வல்லாரை மூலிகை, அது படர்ந்து தான் இருக்கும். வல்லாரை கீரைனா எல்லாத்துக்கும் தெரியும் பெரியவங்களுக்கு. 3வது வந்து வெள்ளைப்பூ தாமரை, வெள்ளை கலர், அது வெள்ளைப்பூ, வெள்ளை தாமரை பூ பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து அற்புதம் வேலை செய்யும். அப்படி வெள்ளை தாமரை கிடைக்கிறதுனா பரவாயில்ல, சோப்பு தாமரை கூட பயன்படுத்தலாம், ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இந்த தாமரையில் வந்து நீல கலர் தாமரை ஒன்று இருக்குது, அது மலையில் பூத்திருக்கும். அது வந்து புவனேஸ்வர் அம்பாளுக்கு மிக மிக உயர்ந்தது, அது கிடைப்பது அரிது. அதே சாவாத ஒரு மூலிகை ஒன்று இருக்குது, கருப்பு தாமரை. அது வந்து மனித வாடை படாத இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் புக்கில் தான் படித்தேன், மந்திர மாலைன்னு சொல்லி இந்த கேரளா புக்கில் ஒரு காயக்கல்ப மூலிகையை பற்றி போட்டிருப்பாங்க. அதில் வந்து கருப்பு தாமரைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் படித்து தான் இருக்கேன், இன்ன வரைக்கும் நான் பார்த்ததில்ல. சில அகோரிகள்கிட்ட கேட்டால் அவங்க அதை பற்றி சொல்லவும் இல்லை, அவங்க தெரியுமா தெரியலன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே சொல்லாமல் இருக்காங்க, எனக்குன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, என்கிட்ட என்ன தெரிஞ்சாலும் அதை வெளியே சொல்லிவிடுவேன், அது எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. யார் வந்து என்கிட்ட எதை கேட்டாலும் உடனே தெரிஞ்சதை சொல்லி அவங்க நல்லா வரணும் ஒரு ஆசை. அது ஒரு குருவோட ஒரு பெருமையை அதுதான், ஒரு குரு வந்து ஒரு வழிகாட்டியாருன்னு சொல்லி நான் எது எனக்கு தெரியுதோ சொல்லுவேன். அதையும் பாருங்கள், கருப்பு நாய் உருவின்ட்டு ஒன்று தனியாக இருக்குது, அது வந்து சாவா மூலிகை, அற்புதமான மூலிகை, மிருகு சஞ்சீவினியில் சேர்ந்த மூலிகை. அது வந்து வெள்ளை நாய் உருவி இருக்குது, சோப்பு நாய் உருவி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தியாவிலேருந்து. கருப்பு நாய் உருவி கேட்டேன், ஒருத்தர் வச்சுருந்தார், கொடுக்கவே மாட்டார் விதை. நானும் காசு கொடுக்கணையா, 5000 ரூபா கொடுக்குறேன், இந்தியா காசு 5000 ரூபா, ரூபீஸ்னால் மனுஷ காசு 500 வெள்ளி கொடுக்குறேன். தெரில, அவருக்கு மனசே வரல, என்கிட்ட கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துருவணும்னு நினைக்கிறேன். தெரியல, நம்ம வன்னி மரம் எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி இவர்கிட்ட கிடச்சா எல்லாத்தையும் ஒப்படைச்சிடுவார், எல்லாத்தையும் அனுப்பிடுவார், எல்லாத்தையும் கொடுத்து சொல்லி கொடுத்துருவாருன்னு ஒரு பழக்கம் போல. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். அப்போ இன்றைக்கி எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. என் மகளும் ஸ்கூலை விட்டு தான் வந்தேன், என் மகளையும் ஸ்கூலில் விட்டுது விவேகானந்தா ஸ்கூல் முன்னுக்கு தான் சைட்டில் பார்க்கிங்லேருந்து தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் ஒரு பெரிய வேண்டுதல், ஒரு பெரிய குமுறல்னு சொன்னால் ஒரு பிரார்த்தனைனா அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா சிறப்பாக படிக்கணும்னு சொல்லிதாப்பா. இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. பிள்ளைங்களுக்கு எப்பயுமே நம்ம சொல்லிக் கொடுக்குற இந்த மந்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மந்திரங்கள் மட்டும் படிக்காமல் மட்டும் இருக்காதீங்க. ரிஷிகள் நம்மளுக்காக எவ்வளோ மந்திரங்கள் எழுதி, ஒரு சரஸ்வதி வழியாத சரஸ்வதியை கவி பாடுனா கல்லும் கவி பாடாதா சொல்லி புலவர்கள்லாம் பேசியிருக்காங்க. சரஸ்வதியை பூஜை பண்ணால் கல்லும் கவி பாடுமா, கல்லும் கவி பாடுமா. அடுத்தது பூலோக ஜாதகம். பூலோக ஜாதகம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஆண்டு என்னென்ன நடக்கும். 2026 25 சொன்னாலே நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த 26 இங்கிலீஷ் படி நான் சொன்னேன். ஆனால் தமிழ் சாஸ்திரப்படி இன்னும் 2026 பரபவ வருஷம் இன்னும் பிறக்கலை. 4ஆம் மாதம் 14ஆம் தேதி தான் புது தமிழ் புத்தாண்டு பிறக்கும், தமிழ் வருட பிறப்பு பிறக்கும். ஆனால் இங்கிலீஷுக்கு பிறந்துருச்சு 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 2026 இங்கிலீஷ் வருஷ பிறப்பு பிறந்தது. அது இப்போ நடப்பில் இருக்கிறது. இன்றைக்கி தேதி 12 ஆயிடுது. ஆனால் சித்திரை மாதம் 14ஆம் தேதி தான் புது வருட பிறப்பு. நான் வந்து 14ஆம் தேதி ஒரு 10 பேர் காசிக்கு போகிறோம். நான் சொல்லியிருந்தால காசிக்கு நாங்கள் போக போகிறோம். புதன்கிழமை போயிட்டு 20ஆம் தேதி தான் வருவேன். அப்போ நான் காசியில் போய் சில இடங்களும் லைன் கிடைக்கும், சில இடங்களும் லைன் கிடைக்காது. முடிஞ்ச வரையும் நான் காசியில் போய் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன ஹோமம் செய்கிறோம், என்னென்ன பூஜிக்கிறோம், என்னென்ன நாங்கள் பிரார்த்தனை இதெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புவேன். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லோரும் ஒரு காலத்தில் காசிக்கு எல்லோரும் போவீங்க. ஏன்னா அவங்கவுங்க பிரார்த்தனையை நீங்கள் கால பைரவருக்கு வைங்க. ஏன்னா கால பைரவரோட அனுமதி இல்லாமல் காசிக்கு போனால் கூட பலன் சித்திக்காது. கால பைரவ தரிசனம் ரொம்ப முக்கியம். கால பைரவ கண்டிப்பாக பூஜிக்கணும். எல்லோரும் நான் காசிக்கு போகிற மாதிரி என்னோடய ஃபாலோவர்ஸ்
என்னோடய ஃபாலோவர்ஸ் அத்தனை பேர் என்னோடய சிஜே பிள்ளைங்க தான். அவங்க எல்லாரும் ஒரு நாள் காசிக்கு போயிட்டு வருவாங்க. என்னோட ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். ஏன்னா காசி எல்லா மதத்துலேயும் உள்ளவங்களுக்கு ஒரு புனித சேத்திரம் இருக்கும். நம்ம இந்து சனாதன தர்மத்தில் உள்ள அனைவருக்கும் காசி ஒரு புனித சேத்திரம். காயா கூட 2வது தான், கைலாஷ் கூட 3வது தான். ஆனால் காசி மிக மிக புனிதமான இடம். எல்லா சித்தர்களும் எல்லா முனிவர்களும் காசிக்கு போயிருக்காங்க. ஏன்னா காசி காலபைரவருடைய ருத்ரபூமி. ருத்ரபூமினா என்ன? தமிழில் சுடுகாடுன்னு அர்த்தம். உலகத்திலே மிகப்பெரிய சுடுகாடு காசி. காசி மயான சேத்திரம். 24 மணி நேரம் பிரேதம் எஞ்சிக்கிட்டே இருக்கும். பிரேதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் காசியில் யாரும் இறப்பது கிடையாது. காசிக்கு வெளியே இறந்து தான் குத்திக்கிட்டு வராங்க. ஏன்னா காசியில் இறந்தால் முத்தி. காசியில் காசி உள்ளுக்கு ஒருத்தவங்க இறக்குறான்னா முத்தி. யமன் கணக்கே எழுத முடியாது. கால பைரவர் தான் அந்த கணக்கு எழுதுவான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் பொதுமக்களோட நம்பிக்கை என்னென்னா, காசியில் போய் நம்ம இறக்காட்டி கூட பரவாயில்ல, காசி வெளியே இறந்து காசியில் கொண்டு போய் அந்த அக்னி தனகம் எரிப்பது ஒரு யாகம் செய்வது நல்லது. அதே மாதிரி ஒரு குருக்கள் என்கிட்ட கேட்டார். நான் ஒரு படம் அனுப்பியிருந்தேன், அஸ்வரூடா மகாவாராகி. குதிரை மேல் உட்காந்துருப்பாங்க வாராகி. அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் இப்படி முகத்தை அப்படி திருப்பி தான் இப்படி சைட்டில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா உண்மையாக வாராகி அம்சம் பல அம்சம் இருக்குது. மகாவாராகி அந்த கொம்பு அந்த பல்லோட கொம்பு வாராகி தந்தம் கண்ணை மறைச்சிரும். முன்னுக்கு அந்த கொம்பு முன்னுக்கு பார்வை மறைக்கும். ஆனால் வாராகி அம்மன் எப்பயுமே இந்த முகத்தை அப்படி திருப்பி இப்படி சைட்டில் தான் பார்ப்பாங்க. அதுதான் உண்மையான மகா வாராகியோட அவதாரம் முகம். வாராகி நேராக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பு அந்த கொம்பு வாராகி தந்தம் தான் கொம்பு. அந்த பல்லு என்ன செய்யும்? அந்த கண்ணை மறைக்கும். அதனால தான் எப்பயும் வாராகி அம்மனோட உண்மையான அவதார நோக்கத்தை கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் ஃபோட்டோ ஆதி கால ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா வாராகி இந்த முகத்தை அப்படி திருப்பி இப்படி சைட்டில் தான் அப்படி பார்ப்பாங்க. அதான் வாராகி உபாசனையிட்டே வாலாட்டாதே சாஸ்திரம் சொல்லுது. நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அடுத்தது. வாராகியோட ரொம்ப ரொம்ப ஆபத்தான மந்திரம். அந்த மந்திரம் சொன்னால் நம்ம தலையில் வைக்கிற வர கத்தி திரும்பி அவனுக்கு போகுமா. அப்படி ஒரு சாஸ்திரம் மந்திரங்கள்லாம் வாராகி அம்பாளுக்கு இருக்குது. என்னோடய முன்னோர்கள் பாதி பேர் வாராகி உபாசனை தான். அதாவது யார்ட்டி நம்ம வாராகி அம்பா உபாசனை பண்ண 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 மந்திரம் சொல்ல பன்றியோட உருமல் சத்தம் கேட்கும் காதில். அதுதான் அந்த மந்திரத்தோட பவர். ஆனால் வாராகி தனிப்பட்ட முறை சன்னியாசிகள், தனிப்பட்ட முறை ஒரு கல்யாணம் முடிக்காத குருமார்கள்லாம் சொல்லலாம், செய்யலாம். அகுரி மார்க்கத்திலையும் வாராகி அம்பாள் வழிபாடு உண்டு, ரொம்ப விசேஷம். ஆனால் குடும்பவாசிகள் அனைவரும் புவனேஸ்வரி, உன்மத்த பைரவர், கால பைரவரை கும்பிட்டு தான் வாராகி கும்பிடணும். நேராக வாராகிக்கு போகக்கூடாது. குடும்பவாசிகளுக்கு மட்டும்தான் அது விதி. மற்றவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்களுக்கு எப்படி வேணால் கும்பிடு. நான் என்னோட வழிபாடு முறைகள் அனைத்தும், என்னோட பூஜை முறைகள் அனைத்தும் குடும்பவாசிகளுக்கு மட்டும். ஒரு குடும்பத்தில் என்னென்ன சுபிட்சம் ஏற்படணும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்வேன். இதே ஒரு சன்னியாசிகள், ஒரு யோகிகள், ஒரு தபசிகள், தனிப்பட்ட முறையோட குருமார்களுக்கு வாராகி எப்படி வேணால் கும்பிடுங்க. சிலை வச்சு கும்பிடலாம், வீட்டில் எப்படி வேணால் வச்சு கும்பிடுங்க. அதில் எந்த ஒரு கணக்கும் இல்லை. அவங்களுக்கு அந்த முறைகள் தெரியும். ஆனால் வாராகி கும்பிடுறவங்க கண்டிப்பாக புவனேஸ்வரி அம்பாள் ஸ்ரீபைரவ படம் வச்சு சின்ன படமாக வாராகி வச்சு. நீங்கள் புவனேஸ்வரி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதா புவனேஸ்வரி படத்தை பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அம்பாள் நல்லா உட்காந்துருப்பாங்க. புவனேஸ்வரி அம்பாளை சுற்றி 9 லட்சுமி வருவாங்க. இங்கிட்ட 4 லட்சுமி, இங்கிட்ட 4 லட்சுமி, மேலே 1 லட்சுமி, மொத்தம் 9 லட்சுமி இருப்பாங்க. அந்த புவனேஸ்வரி அம்பாள் முன்னுக்கு ஸ்ரீ ராஜ மாதங்கி அம்பாள் இருப்பாங்க. அவங்க சாட்சா சரஸ்வதி தேவி. இந்த ராஜா மாதங்கி அம்பாளுக்கு இந்த சைட் ஸ்ரீ சுவர்ண மகா வாராகி. இவங்க 2 பேரும் புவனேஸ்வரி அம்பாள், இந்த 3 பேரும், அந்த மகாலட்சுமி, ஸ்ரீ ராஜ மாதங்கி, இந்த ஸ்ரீ சுவர்ண மகா வாராகி அம்பாள் புவனேஸ்வரி அம்பாளுக்கு பிளாக் கேட்ஸ், இராணுவ படை சொல்லுவாங்க. எப்படின்னா அம்பாள் போருக்கு போகும்போது அம்பாள் தூங்குவாங்களாம் புவனேஸ்வரி. இவங்க 3 பேர் தான் முன்னுக்கு நின்று வாராகி தான் நிற்பாங்களாம். வாராகி தாண்டி புவனேஸ்வரி கிட்ட நெருங்கவே முடியாது. அப்படி ஒரு சக்தி மகாவாராகி. வாராகி புவனேஸ்வரி அம்பாளை கும்பிட்டாலே இந்த மகாலட்சுமி, இந்த ஸ்ரீ ராஜ மகா மாதங்கி, மந்திரி, அதாவது மூளைக்குள்ள மந்திரி ஸ்ரீ சோழ மகாவாராகி, இந்த 3 பேரும் உங்களுக்கு மறைமுகமாக பாதுகாப்பில் இருப்பாங்க. இது சாஸ்திரம் சொல்லுது. ஸ்ரீ வித்யா உபாசனை பெற்ற குருமார்கள் தான் தெரியும். புவனேஸ்வரி அம்மன் பூஜைக்கு முன்னால் மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு, ராஜ மாதங்கி பூஜை பண்ணிவிட்டு, ஸ்ரீ சொர்ண மகாவாரை முன்னிட்டு தான் புவனேஸ்வரி அம்பாளுக்கே போகணும்.
புவனேஸ்வரி அம்பாள் நேராக கும்பிட்டாலே இந்த 3 தேவியும் பூர்த்தி ஆயிடும். இந்த 3 தேவியும் நம்ம கூட நிற்பாங்களாம் அப்படின்னு வேத வித்தியாகள்லாம் வந்து அழகாக சொல்லுவோம். வேத வித்தியாகள்லாம் குருமார்கள்லாம் அது தெரிய வரும். அதனால தான் வந்து புவனேஸ்வரி அம்பாள் எல்லாரும் தாய் கடவுளாக கும்பிடுறது. ஆனால் வாராகி மட்டுமே கும்பிடக்கூடாதுன்னு சொல்ல கும்பிடலாம். அது வந்து குடும்பவாசிகள் இல்லாத குருமார்கள் கும்பிடலாம். ஆனால் குடும்பவாசிகள் உள்ளவங்க புவனேஸ்வரியை தொடாமல் வாராகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது வாராகி கட்ட தேவி இல்லை, அன்பான தேவி. ரொம்ப சீக்கிரத்தில் வந்து வரம் கொடுக்குற தேவின்னா மகாவாராகி. ஏன்னா உண்மை, பக்தி, நம்பிக்கை, குரு பக்தி இல்லாமல் வாராகிட்ட போனால் நம்ம உத தான் வாங்கணும். அதனால் எல்லாரும் இந்த புவனேஸ்வரி ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஸ்ரீ காசி காலபைரவர் வழிபாட்டெல்லாம் சிறப்பாக செய்யுங்க. இந்த மாதிரி காசிக்கு போகிற மாதிரி எல்லாரும் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் காசியை போயிட்டு காலபைரவரையும் ஜெகன்மாதா ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியும் அங்குள்ள 1008 தேவிகள் கோயில் இருக்குது. சின்ன கோயில் நான் காசியில் இப்படி பிரம்மாண்டமான கோயிலாம் இருக்காது, சின்ன கோயிலாக தான் இருக்கும். எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் தரிசனம் பண்ணுவீங்க. நான் புதன்கிழமை காசிக்கு போனேன்னா எப்படி இருந்தாலும் புதன் வியாழன் கிழமை 2 நாள் கொஞ்சம் வேலையாக இருப்போம். வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து கண்டிப்பாக ஆடியோ செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் பாருங்கள். காசிகால பைரவி பைரவர் அப்பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி நமசிவாய பைரவ சிவம். இந்த வீடியோ வந்து 101வது வீடியோ. 100 வீடியோ தாண்டிட்டேன். 101வது வீடியோ பேசுகிறேன். ஆடியோ சதஸ் தேதி 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/2/26. அடுத்து நான் வந்து இந்த பஞ்சாங்க சாஸ்திரத்தில் வந்து வருஷ பிறப்பை பற்றி கொஞ்சம் விளக்கிட்டேன். அப்புறம் ராசி பலன் சொல்லுங்கயான்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய ராசி பலன் கொஞ்சம் மாறுபடும், மற்ற ராசி பலன் மாதிரி இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிறவங்க நம்பிக்கையும் கேட்டு பலன் பார்க்கட்டும். ரொம்ப பரிகாரத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா பரிகாரம் பண்ணி பலன் பார்த்துட்டா மக்கள் தடுமாற மாட்டாங்கன்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. காசிகால பைரவி பைரவர் அப்பரம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் ஓங்கிரிம் நமசிவாய பைரவ சிவம்.